ஹலோ நண்பர்களே, 10வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஆல்ரெடி செம காண்ட்ல இருக்கான். ஏன்னா ஜங்கு போட்ட பிளான் எதுவுமே ஹீரோக்கு தெரியாது. ஏன் பாஸ் என்கிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னு கேட்கும் போது அடவாடா சரக்கடிச்சிட்டே பேசலான்னு சரக்கடிக்க கூப்பிட்டு வந்துடுறான். அப்ப ஜங்கு இருந்துட்டு ஆல்ரெடி சைனீஸ்காரங்களை நீ ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த, அட்லீஸ்ட் என்னோட பங்குக்கு நான் ஜாப்பனீஸ்காரங்களே ஹேண்டில் பண்ணும்ல. சரி எப்படியோ எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, இதுவும் நல்லதுக்கு தான். ஆமா அந்த சைனீஸ்காரி கூட எப்படி டீலிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ இருந்துட்டு ஜஸ்ட் பிசினஸ் பார்ட்னர் தான், அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஏண்டா எத்தனை நாளா நான் பாத்துட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேத்தையும், அவ பிசினஸ் பார்ட்னர் மாதிரி அவங்க கிட்ட பழகறா. சரி ஒரு வழியா சைனீஸ்காரங்க நம்மளை நம்ப ஆரம்பிச்சாச்சு, ஜாப்பனீஸ்ல குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த பெரிய தலையையும் தூக்கியாச்சு, இனிமேல் எல்லாமே ஸ்மூத்தா தான் போக போகுது, இதுவும் உனக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு ஒன்னும் புரியல. இல்லடா எல்லாமே எதிர்பார்த்தபடி நடந்துச்சுன்னா நான் இந்த பிசினஸ்ல இருந்து வெளியே போயிருவேன், நீயே இன்சார்ஜா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றான். இதுல ஹீரோக்கு இஷ்டம் இல்ல. ஜங்கு இருந்துட்டு என்னோட கோலை நான் மாத்திக்கிட்டேன், நானும் மத்தவங்கள மாதிரி ஒரு செக்யூர்டான நார்மல் லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஹீரோயினை மீட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த தாட் வந்ததே கிடையாது. ஆனா இப்போ ஹீரோயினுக்கு ஒர்த்தான பர்சனா என்னை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்னதான் இருந்தாலும் இவன் சொல்லிட்டு இருக்கிறது ஹீரோவோட ஒய்ஃபை பத்தி. அதனால ஹீரோ இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு போலீஸ்காரி, சோ ஒரு போலீஸ்காரியை டேட் பண்றது உங்களுக்கு ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் ஜங்கு இது எதையுமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இவர் கண்ணாடிக்கார ரொம்பவே ஷார்ட் டெம்பரான ஆளு. லீக்கு குழந்தை பிறந்ததுல இருந்து அவன் மைண்ட்ல நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு. சோ இந்த இடத்துக்கு நீ தான் கரெக்டா இருப்ப அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே இவனுக்கு ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு இருக்கும் போதும் கூட ஹீரோ மறுபடியும் அதே விஷயத்தை ஜங்கு கிட்ட கேக்குறான், கன்ஃபார்மா இந்த பிசினஸ் விட்டு வெளியே போறீங்களா அப்படின்னு. ஜங்கு ஆல்ரெடி கையில அந்த ஃப்ரீ இன்டர்நேஷனல் சிட்டியோட பேம்ப்ளெட் தான் வச்சிருக்காரு. டேய் இதுதான் என்னோட ட்ரீம், அதுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஒரு கான்ட்ராக்ட் மீட்டிங் தான் நடக்குது. அங்க ஹீரோயினையும் இன்வைட் பண்ணிருக்கானாட்டு இருக்கு, அவளும் வந்துடுறான். நம்ம ஹீரோக்கு செம காண்ட் ஆகுது. சோ இந்த ப்ராஜெக்ட பத்தி ஸ்லைட் ஷோ ஓடிட்டு இருக்கும் போது நம்ம ஜங்கு ஹீரோயின் கிட்ட ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற ஹீரோக்கு வேற ஸ்டொமக் பர்ன் ஆயிட்டே இருக்கு. அப்ப கரெக்டா நம்ம போலீஸ் ஆபீசர் மின் அங்க வந்துடுறாரு. தம்பி நான் உன்னை ரொம்ப சாதாரணமா இடம் போட்டேன், இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னா உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஜங்கு எதுவுமே பேசுற மாதிரி இல்ல. அப்ப மின் இருந்துட்டு சரி அந்த யாங்கீஸை என்னதான் பண்ணி வச்சீங்க, நானும் எங்கெங்கயோ போய் தேடுறேன், ஒருவேளை நீங்க மொத்தமா முடிச்சு கட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஜங்கு சைலண்டாவே இருக்கான். நீ எந்த அளவுக்கு சைலண்டா இருக்கியோ அந்த அளவுக்கு நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மின்னு சொல்லிடுறான். ஆனா இவன் பேசுறத ஜங்கு சுத்தமா மதிக்க மாட்டேங்கிறான். கடுப்பான மின் உண்மையே சொல்லு, நீ அவனை போட்டு தள்ளிட்டீல அப்படின்னு கேட்கும் போது சார் இங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கி அமைதியா இருக்குன்னு பார்த்தா ஜங்கோட காதை கடிக்கிற மாதிரி போய் பேசிட்டு இருக்கான். இவன் ஜங்கோட காதை கடிச்சிட்டு இருக்கிறது ஹீரோ வேற முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இங்க பாரு நீ தான் இந்த ட்ரக் பிசினஸ் பண்றது நல்லா தெரியும், சோ ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிரு, நீ மட்டும் அப்படி பண்ணிட்டீனா மேனேஜர் சோவோட கேஸை இதுக்கு மேல நான் தோண்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் நம்ம ஜங்கு இருந்துட்டு எனக்கு மேனேஜர் சோ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் மின்னு ஹீரோ அவனை முறைச்சிட்டு இருக்கிறத நோட் பண்றான். இவன் சும்மாவே ஈகோ பிடிச்சவன். நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சிட்டீனா அந்த பிரைவேட் டிடெக்டிவ் சியோன் எப்படி இறந்தாருன்னு நான் உனக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இத கேட்கிற ஜங்குக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்னா அவனை யாருதான் இப்படி பண்ணாங்கிறது ஜங்குனாலே இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சோ இந்த ப்ராஜெக்ட்ல லீடிங் இன்வெஸ்டரான ஜங்க தான் பேசுறதுக்காக மேடை கூப்பிடுறாங்க. வந்த வேலை முடிஞ்சது, சும்மா போக முடியாது, அதனால அங்க இருக்க சரக்கு பாட்டில் ஆட்டை போட்டு போயிடறான். மின்னு வெளியே வரும்போதுதான் தெரியுது மின்னோட கொலிக்கு இவங்க எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். சோ இவங்க ஃபேசஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி செக் பண்ண போறாங்க. ஜங்கும் இந்த ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ கடுப்புல வெளியே வந்துடுறான். ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. வந்தவன் அவன் சீஃபுக்கு கால் பண்ணி இந்த இன்ஸ்பெக்டர் மின்னு தேவையில்லாம எல்லா இடத்துலயும் மூக்க நுழைச்சிட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு வழி பண்ணுங்க, நம்மளுக்கு முன்னாடி அவன் ஜங்க அரெஸ்ட் பண்ணிட்டானா நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிரும், அவங்கிட்ட அந்த அளவுக்கு எவிடன்ஸ் கூட கிடையாது, ஜங்கு சீக்கிரம் வெளியே வந்துருவான், அதுக்கப்புறம் நம்மளால அவனை தொட கூட முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுல கடுப்பான போலீஸ் ஹெட் மின்னோட கேப்டனுக்கு கால் பண்ணி அவன் தேவையில்லாம எங்க ஒர்க்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான், தயவு செஞ்சு அவனுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு, அதே மாதிரி அவனோட டெய்லி ஆக்டிவிட்டிஸையும் எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ஜங்கு மூணு பேர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது சைனீஸ்காரையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. அப்ப ஜங்கு இருந்துட்டு சைனீஸ்காரிய ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இதுல ஹீரோயினுக்கு செம காண்ட் ஆகுது. அப்ப சைனீஸ்காரி இருந்துட்டு ஹீரோயினை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் ஹை ஸ்கூல்ல ஒன்னா படிச்சீங்கன்னு கேள்விப்பட்டேன், பட் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த லவ் திரும்பி சேர்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உங்களுக்கும் ஹீரோக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுறா. நம்ம ஹீரோவும் ஒரு பிசினஸ் சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்கோம்னு சொல்ல வரும்போது
சைனீஸ்காரி நான் இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறா. இதுல ஹீரோயினுக்கு மூஞ்சியே இல்ல. ஏமா ஜங்கு என்ன வேலை செய்யறான்னு தெரியுமா, நீ வேற போலீஸ்காரி, இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க ரெண்டும் ஒன்னா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சைனீஸ்காரி கேட்கும்போது அவன் என்ன வேலை செஞ்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா அவன் கூடிய சீக்கிரம் மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டச் பண்றா. நம்ம ஹீரோக்கா பொங்கு பொங்குன்னு பொங்குது. அதுக்கப்புறம் சைனீஸ்காரி இருந்துட்டு சரி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க, உங்களை நாங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட சைனீஸ்காரி இருந்துட்டு என்னோட பாட்டி தாத்தாவும் நான் ரெகுலரா படிச்சு நல்ல வேலைக்கு போய் ஒரு நார்மல் லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப எனக்கு அதுல இஷ்டம் இல்ல, ஆனா இப்ப எனக்கு அதுல இஷ்டம் வந்திருக்கு, அதுவும் உன்னால அப்படின்னு சொல்றா. அந்த சமயத்துல அங்க ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இருக்கு. பார்த்த உடனே இந்த பக்கிக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருதாட்டு இருக்கு. சோ நம்ம ஹீரோவும் அவளுக்கு ஆப்பிள் வாங்கி கொடுக்குறான். அப்ப மிஸ் லீ இருந்துட்டு சைனால ஆப்பிள் தான் கிஃப்டா கொடுப்பாங்க, ஏன்னா அது ஒரு சிம்பிள் ஆஃப் பீஸ். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் கொரியாவுக்கு வரும்போது உன் பாஸ் என்ன கொடுத்தான் தெரியுமா, வாட்ச். யூசுவலாவே சைனால வாட்ச் யாருமே கிஃப்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த வாட்ச் நின்னு போகும்போது நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதே நேரத்துல ஸ்டேஷன்ல இருக்கிற மின்னு இந்த மேனேஜர் சோவோட ஆளுக கிட்ட உங்க மைண்ட்ல யார் யார் நேம் ஞாபகத்துக்கு வருதோ எல்லாத்தையும் எழுதி கொடுங்க, எப்படியாவது உங்க பாஸ் நான் கண்டுபிடிச்சு தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லும் போது இந்த பக்கிகளும் நம்பி இருதுங்க. சோ இவங்களுக்கு தெரிஞ்ச பேர் எல்லாம் ஒரு பேப்பர் எழுதிட்டு இருக்கானுங்க. அப்ப கரெக்டா அந்த டாஜர் பையப்புல வரான். வந்தவன் மித் பார்க்கோட நேம் விட்டுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். யார் அவன் கேட்கும் போது இந்த கங்னம்ல சப்ளை ஆகிற ட்ரக்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் அவங்கிட்ட தான் போகும், அவங்கிட்ட இருந்துதான் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இப்பதான் சொல்றான். சோ அப்படின்னா யாங்கீஸ்க்கும் இவனுக்கும் கனெக்ஷன் இருக்கணும். உடனே அந்த மித் பார்க்க கால் பண்ணு, இல்லனா மறுபடியும் நீ ஜெயிலுக்குள்ள போகணும் பிளாக்மெயில் பண்ணோன்னு இந்த நாய் கால் பண்ணுது. ஆனா அவன் எடுக்கல. அதனால வாய்ஸ் மெசேஜ்ல என்கிட்ட சூப்பரான ட்ரக்ஸ் ஒன்னு இருக்கு, நீங்க இந்த மெசேஜ் பார்த்தோன்னா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சோ அதே டைம்ல ஜங்கோட ஆபீஸ்ல ஹீரோவையும் கண்ணாடிக்காரனையும் உட்கார வச்சு இவங்க எதுக்காக ஃபிஷிங் போறாங்க, அங்க என்ன பிசினஸ் நடக்குது அப்படிங்கறத லீ எக்ஸ்பிளைன் பண்றான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஜின்ஹா போர்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போய் ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து போஹாங்கிற போர்ட்டுக்கு போறாங்க. அங்க இவங்களோட ஆள் ஒருத்தர் இருப்பான், அவங்கிட்ட அந்த ட்ரக்ஸ் ஒப்படைச்சிடுவாங்க. சோ வர அமௌண்ட்ல 50% அமௌண்ட் கம்பெனிக்கு போயிரும். பேலன்ஸ் 50%ல ஜங்கு 40%ம் லீயும் ஃப்ரெண்டுக்காரரும் 30% ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு மேல நம்ம 4 பேர் தான் இதுல இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஜங்கு இருந்துட்டு நாங்க 2 பேர் 30% எடுத்துக்கிறோம், ஹீரோவும் கண்ணாடிக்காரனும் 20% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு கண்ணாடிக்காரன் இருந்துட்டு போஹான் கோர்ட்ல இருக்கிற நம்மால் யாரு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு லீ இருந்துட்டு அவன் கார்கோ ஷிப்போட கேப்டன், அவனாலதான் ஈஸியா கொரியா டு ஜப்பானுக்கு போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜங்கு இருந்துட்டு கண்ணாடிக்காரங்கிட்ட இன்ஸ்பெக்டர் மின் என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா, அவன் கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறான். என்னதான் இருந்தாலும் ஒரு போலீஸ்காரன், நான் டைம் பார்த்து கண்டிப்பா செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணாடிக்காரனும் சொல்லிடுறான். அதே டைம் இந்த டார்ஜர் அந்த மித்து பார்க்குக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், வரவனை தொக்கா தூக்கிடலான்னு. மின்னும் அவன் கொலிக்கும் ஒளிஞ்சிருக்காங்க. சோ அவனை பாக்குறதுக்காக ஒரு ஆளும் வராரு. இவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா. பயபுல டார்ஜர் இருந்துட்டு பாஸ் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் பாஸ் அப்படி கட்டி பிடிச்சு அங்க நகர விட மாட்டேங்கிறான். இந்த கேப்ல மின்னும் கொலியும் பிளாக் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், ஹீரோவோட அப்பா அரெஸ்ட் பண்ணியாச்சு. மின் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு பார்க்கும்போது அவர் இருந்துட்டு டே என் மருமக 2 பேருமே போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா இந்த விஷயத்த மின்னு பெருசா எடுத்துக்கல, ஏதோ போதையில உளறா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா கிட்ட இங்க பாருப்பா, உன்னை மாதிரி சின்ன ஆளுகளை பிடிக்கிறதெல்லாம் என் டார்கெட்டே கிடையாது, நான்லாம் திமிங்கலத்தை வேட்டையாடுறவன். சோ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணேனா பிசினஸ் ரீதியா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசி மண்டை கழுவிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு ட்ரக் அடிக்ட புடிச்ச விசாரிச்சுட்டு இருக்காங்கிற விஷயம் போலீஸ் ஹெட்டுக்கும் வருது. அவர் அந்த நேம சொன்ன உடனே ஹீரோவோட சீஃப் கண்டுபிடிச்சிடுறாரு, மாட்டி இருக்கிறது ஹீரோவோட அப்பா அப்படின்னு. இந்த விஷயம் இப்போதைக்கு ஹீரோக்கு தெரிய வேண்டாம், கொலை காண்ட் ஆயிருவான், நம்மளே இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் சீஃப் ஒரு லேடியை வந்து மீட் பண்றாரு. யாங்கீஸ பத்தி அவகிட்ட கேட்கும்போது சில பேர் அவன் சைனாக்கு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க, சில பேர் ஏதோ மர்டர் கேஸ்ல அவன் சம்பந்தப்பட்டிருக்கானாமா, அதனால அவன் கொன்னுட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்றான். ஏமா நீ உண்மைதான் சொல்றியா, உன்னை நம்பலாமா அப்படின்னு சீஃப் கேட்கும்போது என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, என் மேல இருக்க கேஸ் எல்லாம் எடுத்து இப்ப நான் நல்லவளா வாழ்ற காரணமே நீங்க தான் அப்படின்னு பேசும்போதே அவன் மேல சந்தேகம் வந்துருது. கையை செக் பண்ணி பார்த்தா இன்னும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரிய வருது. அதுக்குள்ளே அவர் இருந்துட்டு வெண்டி அப்படிங்கிற நேம சொல்றா, அதுதான் யாங்கீஸோட கேர்ள் ஃபிரெண்ட் நேமாமா, அவ மூலியமா தான் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த வெண்டி எங்க இருக்கான்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவளை மீட் பண்றதா வராரு. ஆனா இவர் ரொம்ப சேஃபா கத்திரிக்கோலை வச்சு சீஃபை லாக் பண்றா. பதிலுக்கு போலீஸ் சீஃப் அவளை லாக் பண்ணி என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த வெண்டி இருந்துட்டு யாங்கீஸ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லுங்க, அவனுக்கு நான் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு, ஏன்னா கஷ்டப்பட்டு நாங்க சேர்த்தன பணத்தை எல்லாம் ஆட்டையை போட்டு ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இந்த இடத்தை பார்க்கும் போதே சீஃபுக்கு நல்லா தெரியுது இவளே ட்ரக்ஸ் தயாரிக்கிறான்னு. இங்க பாருமா, உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உன் மேல எந்த கேஸ் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா
அப்பவுமே அவளுக்கு யாங்கீஸ் எங்க இருக்கான்னு தெரியல. சரி அட்லீஸ்ட் மேனேஜர் சோவாவது தெரியுமான்னு கேட்கும்போது நாங்க அவர்கிட்ட ட்ரக்ஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், பட் இப்பெல்லாம் பண்றது இல்ல, ஆனா சோ இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப போலீஸ் சீஃப் இவகிட்ட ஒரு கவர் கொடுத்து இதுல இருக்கிறவன் தான் மேனேஜர் சோவை கொலை பண்ணான்னு நீ ஸ்டேஷன்ல போய் வாக்குமூலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பட் இவன் இருந்துட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன், இப்ப நான் ஜெயிலுக்கு போனேன்னா என் குழந்தை ஜெயிலே பிறக்கும், எனக்கு அது இஷ்டம் இல்ல, இன்னொன்னு நான் பிஹேவ் பண்றதுக்கு எனக்கு கண்டிப்பா மென்டல் ஹாஸ்பிட்டல் வேற அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவ கண்டிஷனை பார்க்கும்போது இன்னும் ட்ரக் அடிக்டா தான் இருக்கா அப்படிங்கிறது போலீஸ் சீஃப்க்கு நல்லாவே தெரியுது. சோ ஒரு வழியா மண்டை கழுவி இவளை ஒத்துக்க வைக்கிறாரு. கடைசி அவ ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே கரெக்டா நீ பண்ணு, ஆல்ரெடி இந்த விஷயம் ப்ராசிக்யூட்டருக்கு தெரியும், உன்னை சீக்கிரம் வெளியே எடுத்துருவாங்க, பட் கவலைப்படாத, மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப மாட்டேன், இந்த உமன் சென்டருக்கு உன்னை அனுப்புறேன், உன் குழந்தைக்காக இனிமேல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இவளும் ஸ்டேஷனுக்கு வந்து மின்னதான் மீட் பண்றா. மின்னுக்கு தான் இவ யாருன்னே தெரியாது, அதனால டாஜரை வச்சு இவ தான் யாங்கீஸோட கேர்ள் ஃபிரெண்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்றாரு. இருந்தாலும் அவர் இவ சொல்றத நம்புற மாதிரி இல்ல. கடுப்பானவ அவ போட்டிருந்த ஜாக்கெட்டை கழட்டி இது யாங்கீஸோடது, கடைசியா மேனேஜர் சோஸ் ஆகும் போது யாங்கீஸ் இதுதான் போட்டிருந்தான், இத பாரு இதுல நிறைய ரத்தக்கரை இருக்கு. ஏன்னா மேனேஜர் சோவும் அவனோட ஆளுகளும் யாங்கீஸ போட்டு பொலன்னு பொழந்தானுங்க, அதுலான கரை தான் இது. ஏன்னா கங்னம் யூனியன் ஒரு கட்டத்துல மேனேஜர் சோவை கை விட்டுட்டு யாங்கீஸ நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது மின்னுக்கும் இந்த விஷயம் தெரியுது. சோ நம்ப ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் எனக்கு எவிடன்ஸ் வேணும் இல்லமா, உன்னை நம்பி நான் இறங்கிட்டேன்னா என்னை முடிச்சு கட்டிடுவானுங்க அப்படின்னு சொல்லும் போது இதை எல்லாத்தையுமே பண்ணது அந்த கண்ணாடிக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்கிற மின்னுக்கு செம ஷாக் ஆகுது. உனக்கு எப்படி அவனை பத்தி தெரியும் கேட்கும் போது யாங்கீஸ் தான் என்கிட்ட சொன்னா, மேனேஜர் சோவை கொன்னது கண்ணாடிக்காரன் அப்படின்னு மறுபடியும் சொல்றா. இதை கேட்கிற மின்னுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிருது. ஏன்னா கண்ணாடிக்காரனும் இந்த குரூப்ல பெரிய ஆள் தான், இருந்தாலும் நான் கேட்காம இந்த அளவுக்கு நீ கோஆபரேட் பண்றது எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அட லூசு பயலே, யாங்கீஸ நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, யாரு கையில அவன் சிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை தேடி வராங்க அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ட்ரக்ஸையும் எடுத்து கொடுத்துட்டு கடைசியா யாங்கீஸ் வச்சுட்டு போனது இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிடுறா. இதுக்கப்புறம் மின்னு நம்பாம இருக்க முடியுமா? தயவு செஞ்சு இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ ஜெயில போட்டுரு, ஆனா மறக்காம எனக்கு பாக்கெட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வேற கேட்டு ஓரியாண்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜங்கும் ஆளுகளும் வெளியே கிளம்பும் போது ஆப்போசிட்ல மின்னு போலீஸ்காரங்களோட வந்துடுறான். எப்பவும் போல தொல்லை பண்றதுக்கு தான் வந்திருக்கான்னு தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதான் சொல்லும் போது ஜங்கோட மூஞ்சில கையை வச்சு தள்ளி விட்டுறான் மின்னு. இதை பாக்குற கண்ணாடிக்காரன் ரொம்ப எகிர ஆரம்பிக்கிறான். டே தம்பி, நான் உன்னைதான் தேடி வந்தீங்க, வா இவனை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவனுக்கு மூஞ்சியே இல்ல. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன நடக்குதுங்க டிடெக்டிவ் அப்படின்னு கேட்கும் போது, டேய் நீ ஏற்கனவே என்கிட்ட அடி வாங்கிட்ட, தயவு செஞ்சு எல்லாம் சும்மா இருக்கடா, ஒவ்வொருத்தனுக்கு டேர்ன் வரும், இப்போ ஒருத்தனை கூட்டு போறேன், ஆனா எவனையும் விட மாட்டேன், எல்லாத்தையும் தூக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு மேனேஜர் சோவை கொலை பண்ண குற்றத்துக்காக கண்ணாடிக்காரனை அரெஸ்ட் பண்றேன்னு ஹேண்ட் கஃப் போட்டுறான். சோ ஜங்குனாலையும் எதுவும் பண்ண முடியாது. இப்போ அப்ப மின்னு இருந்துட்டு, டே உனக்கு தான் நான் டார்கெட் வைக்கிறேன், தப்பிச்சுக்கிட்டே இருக்க நீயே, சரி கவலைப்படாத, இந்த கேஸ் இன்னும் தோண்ட எப்படி பார்த்தாலும் நீ சிக்கிடுவ, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு போறான். நம்ம ஜங்குக்கு கொலை காண்டாகுது. அதுக்கப்புறம் லீயும் அவனுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல விசாரிச்சுட்டு ஜங்கு கிட்ட இது எல்லாத்துக்குமே யாங்கீஸோட கேர்ள் ஃபிரெண்டு தான் காரணம், அந்த நாய் அவன் கேர்ள் ஃபிரெண்டு கிட்ட உளறிட்டான் இருக்கு, இப்ப அவ போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா ஜங்கு இருந்துட்டு மேனேஜர் சோவை கொலை பண்ணும்போது அந்த இடத்துல யாங்கீஸ் இல்ல, சோ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ விஷயம் இருக்கு, அதனால ஃப்ரெண்டுக்காரன் எங்க இருக்கான்னு கண்டுபிடி, ஏன்னா அன்னைக்கு அவன் மட்டும்தான் கூட இருந்தான், அதுவும் இல்லாம இப்ப வரைக்கும் ஃப்ரெண்டுக்காரன் நம்மளை மீட் பண்ண வரவே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப லீ இருந்துட்டு ஹீரோ கிட்ட நீ அந்த சைனீஸ்காரி கிட்ட பேசி நிறைய ஸ்டாக் அனுப்ப முடியுமான்னு கேளு அப்படின்னு சொல்றான். ஏன்னா இப்ப கண்ணாடிக்காரனை வேற அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அடுத்து மின் என்ன பண்ணுவான், இவன் என்ன உளர போறான்னு நம்மளுக்கு தெரியாது, இதுக்கப்புறம் ஷிப்மெண்ட் பண்றதுல ப்ராப்ளம் கூட வரலாம், அதனால இப்பவே நம்ம ஸ்டாக் வாங்கி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் சீஃபும் தான் மீட் பண்றாங்க. அப்ப சீஃப் இருந்துட்டு கண்ணாடிக்காரன் மட்டும் வாயை திறந்து ஜங்கோட பெரியும் உன்னோட பெரியும் சொல்லிட்டானா மொத்தமா சொதப்பிடும், அப்புறம் இந்த மின்னு ரொம்ப நோண்ட ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் கண்ணாடிக்காரனை பத்தி நல்லா தெரியுமே, அவன் அவ்வளவு சீக்கிரம் வாயை திறக்கிற ஆள் கிடையாது, சோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம இந்த மின்னு மேனேஜர் சோவோட கேஸை க்ளோஸ் பண்ற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம ட்ரக் டீலிங்ல கண்ணாடிக்காரனுக்கு பெரிய ரோல் எல்லாம் கிடையாது, சோ கண்டிப்பா ட்ரக் டீலிங் பண்ணுவானுங்க. இந்த டைம் நிறைய ஸ்டாக் இறக்கிறதா பிளான் பண்ணிருக்கானுங்க, இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற லாஸ்ட் சான்ஸ், இதை கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஜெயில இருக்கிற கண்ணாடிக்காரங்கிட்ட ஒரு போலீஸ்காரன் போய் ஜங்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல சொன்னாரு, போலீஸ்காரங்க சொல்றது எல்லாமே போய் அவங்க கிட்ட எதுக்குமே எவிடன்ஸ் இல்ல, சோ அவனுக்கு எவ்வளவுதான் வாயப்படுங்கனாலும் நீ சைலண்டா இரு, கொரியாலேயே பெஸ்ட் லாயர் தான் உன் கேஸை டீல் பண்ண போறாரு, நீ சீக்கிரம் வெளியே வந்துருவே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் மின்னு இன்வெஸ்டிகேட் பண்றங்கிற பேர்ல கண்ணாடிக்காரனை வெறுப்பேத்திட்டு இருக்கான். பக்கத்துல ஒரு டைப் ரைட்டர் வச்சுட்டு சரி ஒழுங்கா நடந்ததெல்லாம் சொல்றான் டைப் பண்றேன்னு சொல்லும் போது அவன் மே பேகுனாபு சார் திருப்பி சொல்றான். மின்னுக்கு காண்டாகுது. ஒரு கட்டத்துல டைப் ரைட்டர் தூக்கி கண்ணாடிக்காரன் அடிக்க வந்துடுறான். நல்ல வேலை கொலிக்கு வந்தனால தப்பிச்சான். சரி விடுங்கடா, நான் இப்ப கோவப்படாம பொறுமையா விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா பேர் என்னடான்னு கேட்டா மே பேகுனாபு சார் அப்படிங்கிறா. மின்னு செம காண்டாயிடுறான். டே அந்த யாங்கீஸோட கேர்ள் ஃபிரெண்ட கூட்டு வாடா, இன்னைக்கு இவனை நான் பொழக்க போறேன்னு சொல்லும் போது கொலிக்கு இருந்துட்டு சார் நேத்தே அவளை நம்ம ப்ராசிக்யூஷனுக்கு அனுப்பியாச்சு, சோ நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்
டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அவளை கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்டா நம்மளோட கேஸுக்கு தான் விட்னஸா வந்தா அவங்க எப்ப கூட்டு போலான்னு கேட்கும்போது ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண கேஸும் அவன் மேல இருக்கு, அதனால அலைக்க தூக்கிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிடுறான். கோவத்துல மின்னு பைத்தியக்கார மாதிரி எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இருக்கான். மின்னு புலம்பிட்டு இருக்கிறத கேட்கிற கண்ணாடிக்காரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. 10வது எபிசோட்ல தான் பைபிள ஃபர்ஸ்ட் டைமே சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ சைனீஸ்காரியை மீட் பண்ணும்போது டெலிவரி டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 2 டேஸ்ல ட்ரக்ஸும் கையில கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றா. பட் நம்ம ஹீரோ இருந்துட்டு எனக்கு இன்னும் குவாண்டிட்டி அதிகப்படுத்தி தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்றான். ஏன்பா என்ன பிரச்சனையாச்சு அப்படிங்கிற மாதிரி அவ கேட்கும்போது இல்ல நிறைய போலீஸ்காரங்க ஈ மாதிரி முச்சிட்டு இருக்கானுங்க, அதனால சான்ஸ் கிடைக்கும் போதே நாங்க மொத்தமா வாங்கிக்கலாம்னு பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிடுறான். சைனீஸ்காரி இருந்துட்டு நான் கொரியாலேயே உனக்காக தங்கலான்னு பிளான் பண்ணா அது நடக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவகிட்ட ரொமான்டிக்கா போய் கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன், ஏதாவது ப்ராப்ளம் பெருசாகிற மாதிரி இருந்தா நான் உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், நீ சைனா கொஞ்ச நாள் போயிரு, பட் என்ன ஆனாலும் முன்னே நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சைனீஸ்காரையும் யோசிச்சுட்டு ஓகே 34 கிலோ ட்ரக்ஸ் நான் தரேன், மொத்தமாவே எங்ககிட்ட அவ்வளவுதான் இருக்கும், பட் அதை சேஃபா ஹேண்டில் பண்ண வேண்டியது உங்க பொறுப்புன்னு சொல்லிடுறான். இப்ப சைனால இருக்கிற ஹைட் அவுட்டை தான் காட்டுறாங்க. ட்ரக்ஸ் தயாரிக்கிற இடத்துல ஒருத்தன் இறந்தே போயிடுறான். இவனை ஏதோ ஆட்டுக்குட்டி தூக்கி வீசுற மாதிரி வந்து தூக்கி வீசிடுறானுங்க வெளியே. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தன் அந்த லேடி கிட்ட இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப டயர்டா இருக்காங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு கெஞ்சறான். ஆனா இவ விடுவாளா? தம்பி ட்ரக்ஸுக்கான டேட் கொடுத்தாச்சு, ஒழுங்கு மரியாதையா வேலை செய்யணும், இல்ல ஒரு நேரம் சோறு கூட கிடைக்காதுன்னு மிரட்டிட்டு இருக்கா. அதே நேரத்துல போலீஸ் ஹெட் கிட்ட சீஃப் இருந்துட்டு இருக்கிற பசங்களை 2 டீமா பிரிச்சிருக்கேன், ஹீரோ சொன்ன மாதிரி 2 போர்ட்டுக்குமே இவங்க போய் முடிஞ்ச அளவுக்கு யார் கண்ணிலையும் படாம எவிடன்ஸ் எல்லாம் போட்டோ எடுக்கிறதா முதல் மோட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ போலீஸ் ஹெட் இருந்துட்டு டே இப்ப நீங்க பண்ண போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆபரேஷன், இன்னைக்கு நாளைக்கு 2 நாள்ல கையில இருக்கு, இது மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்க, கொரியா சரித்திரத்திலேயே இந்த மாதிரி ஒரு கேஸ் பிடிச்சது நம்மளாதான் இருப்போம், பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வேற என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத பதட்டத்துல இருக்கா. சோ ஹீரோவும் ஜங்கும் ஃபிஷிங் போறதுக்காக ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க, பின்னாடியே லீ இன்னொரு கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அதே நேரத்துல ஜங்கோட பில்டிங் குள்ள யாரோ வராங்க, யாருங்கிற ஃபேஸ் நம்மளுக்கு காட்டவே இல்ல. ஹீரோவும் ஜங்கும் கப்பல்ல ஏறத லீ கார்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். சோ பில்டிங் குள்ள வந்தவன் ஜங்கோட ரூமுக்கும் வந்துடுறான். வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, ஃப்ரெண்டுக்காரன் தான். பயபுல இன்னும் உயிரோட தான் இருக்கானாட்டு இருக்கு. வந்தவன் அங்க இருக்கிற ஜங்கோட போட்டோவை பார்த்து அந்த போலீஸ்காரினாலேயே நீ நாசமா போவேன்னு நான் சொன்னேன், நீ கேட்கவே இல்ல, என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட சீட்ல உட்கார்றான். சோ இவன் பாஸோட பொசிஷனுக்கு ஆசைப்படுறான். அதே நேரத்துல ஹீரோவும் ஜங்கு மட்டும் ஷிப்ல போயிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.